வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி. பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, வெரிகோஸ்க்கு உண்டான ஒரு பயிற்சின்னு சொல்லலாம். இது எதுக்காக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் ஸ்டாண்டிங்ல நின்று கொண்டு செய்யக்கூடிய வேலை செய்பவர்களுக்கு வரக்கூடிய ஒரு நிகழ்வு நம்ம பார்க்கலாம். அதேபோல ரொம்ப நேரம் அமர்ந்து கொண்டு இருப்பவர்களுக்கும் இந்த வெரிகோஸ்ன்றது வரக்கூடிய ஒரு நிகழ்வு. இதுல ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா, இது போல வெரிகோஸ் வருவதனால குழந்தை பிறக்கின்ற பாக்கியமும் சற்று குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம இதுல பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமா கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த பயிற்சிகள் மேற்கொள்ளும் பொழுது, அது சரி செய்யலாம். அதுக்கு உண்டான ஒரு 3 பயிற்சிகள் நம்ம பார்க்கலாம். ஒரு 30 எண்ணிக்கை 3 சுற்றுகள் செய்யலாம். காலை, மதியம், மாலை இது போல செய்து கொள்ளலாம். உங்களால மத்தியானம் செய்ய முடியலன்னா, காலையில, மாலை செய்து கொள்ளலாம். உணவு உண்ட பிறகு செய்வதென்றால் 3 1/2 மணி நேரம் கழித்த பிறகு செய்து கொள்ளலாம். லிக்விட் டயட் எடுத்தீங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரம் கழித்த பிறகு இந்த பயிற்சி என்பது மேற்கொள்ளலாம். இப்போ இந்த பயிற்சி எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம பின் சாணத்துல மோஸ்ட்லி அந்த வெரிகோஸ் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த கலர் மாறக்கூடிய அந்த நர்வ்ஸ் வெளியில தரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அது இந்த பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது, அந்த இரத்த குழாய்கள் சீர் செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பயிற்சியை பார்க்கலாம். இப்போ ஸ்டாண்டிங்ல இது போல நின்று கொண்டு இதை நம்ம செய்யற முதல் பயிற்சின்னு சொல்லலாம். இந்த வெரிகோஸ்க்கு உண்டான முதல் பயிற்சி. கால்களை இப்படி ரைஸ் பண்ணிக்கிறோம். ரைஸ் பண்ணிட்டு உங்க கையை இப்படி கொண்டு வரோம். இது பேரு தோலாசனம் சொல்லுவோம். இது மரத்தை குறிக்கக்கூடிய ஒரு பெயர். அதனால இதற்கு தோலாசனம் பெயரு. இதுல ஒரு 30 எண்ணிக்கை செய்யலாம். இது செய்யும் பொழுது உங்களுடைய கால்கள் மேல உயர்த்தும் பொழுது இந்த ஸ்தானத்துல ஒரு நல்ல வைப்ரேஷன் தெரியும். அப்போ அந்த வெரிகோஸ் என்பது சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம இதுல பார்க்கலாம். ஒரு 30 எண்ணிக்கை காலை மாலை செய்து கொண்டு வரலாம். ஒரு 2 சுற்றுகள் இல்ல 3 சுற்றுகள் மேற்கொள்ளலாம். இப்போ அமர்ந்து கொண்டு எப்படி செய்யுது நம்ம பார்க்கலாம். இதுல வஜ்ராசனம் என்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். இப்ப பார்க்கலாம். இது போல முட்டி போட்டு இந்த ஸ்தானத்துல இருந்துட்டு இது பாத்தீங்கன்னா இது போல நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது போல அமர்ந்து கொண்டு இந்த நிலையில இருக்கிறோம். இப்ப இப்படி செய்யும் பொழுது இங்க இருக்கிற ரத்த குழாய் என்பது சீர் செய்யப்படுகிறது. இதுல நீங்க குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிடம் தாராளமா இந்த போஸ்டர்ல அமர்ந்து கொள்ளலாம். இதுல எண்ணிக்கை தேவையில்லை. இந்த வஜ்ராசனத்தை பொறுத்த வரைக்கும் எண்ணிக்கை என்பது தேவையில்லை. இந்த ஆசனத்துல நீங்க உணவு உண்ட பிறகு செய்யலாம். இந்த ஆசனம் மட்டும் உணவு உண்ட பிறகு தாராளமா செய்யலாம். ஜீரண சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது 2வது நிலை. 3வது போஸ்டர் பாத்தீங்கன்னா வீராசனம் சொல்லுவோம். இதுல வஜ்ராசன நிலையிலிருந்து சற்று மாறுபட்ட ஒரு நிலை. அதாவது இந்த வீராசனம் செய்யும் பொழுது உங்களுடைய கீழே அந்த பாத ஸ்தானத்திலிருந்து உங்களுடைய இடுப்பு ஸ்தானம் வரைக்கும் நல்ல வைப்ரேஷன் தெரியும். செய்யும் பொழுது உங்களுடைய ரத்த குழாய் என்பது சீர் செய்யப்படுகிறது. இது நீங்க சாப்பிட்ட பிறகு செய்யறதா இருந்தா 3 1/2 மணி நேரம் கழித்த பிறகுதான் செய்யப்பட வேண்டும். வஜ்ராசனம் மட்டும்தான் நீங்க உணவு உண்ட பிறகு செய்யலாம். இதுல நீங்க எண்ணிக்கை என்பது ஒரு 30 எண்ணிக்கை செய்து கொள்ளலாம். 3 சுற்றுகள் செய்யலாம். இப்ப இது போல அமர்ந்து கொண்டு இந்த ஸ்ட்ரெச் செய்யும் பொழுது உங்களுடைய வெகு நாளாக இருக்கின்ற தோள்பட்டை வலிக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சின்னு சொல்லலாம். முது வலிக்கும் ரொம்ப நல்லது. அதே போல வஜ்ராசனம் என்பது சாப்பாடு சாப்பிட்ட பிறகு செய்யும் பொழுது ஜீரண சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சி. இது எல்லாமே வெரிகோஸுக்கு உண்டான ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சி. இதுல சந்தேகம் எதனா இருந்தால் உங்களுக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தவும்.